இப்போ நம்ம பண கஷ்டத்தில் இருந்தும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மேம்பட்டு நம்ம பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு சின்ன பரிகாரத்தின் மூலமாக சின்ன எளிமையான மூலிகையின் மூலமாக நம்மளை சரிப்படுத்துறது எப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். இப்போ மீன் வச்சுக்கிட்டா பணம் வந்துடுமா? அப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் வச்சுட்டு போகிறேன், எதுவுமே கிடைக்கலைன்னா அப்படிங்கிற அந்த நெகட்டிவான எண்ணம் தான் உங்களுக்கு பணம் கிடைக்காம போகும். ஒரு இடத்துக்கு போகிறோம், என்ட்ரிக்கு போகிறீங்க, வேலை கிடைக்கும். ஒரு பொருளாதார ரீதியான ஒரு பிரச்சனைக்கு போகிறீங்க, அதில் ஏதாவது பொருளை ஈட்டு இருக்கணும்னா வாய்ப்பு கிடைக்கும். இப்போ பொதுவாக ஒரு கம்பெனியில் ஒரு பொருளை கொண்டு போய் விற்க போகிறீங்க, அது மாதிரி திறமையாக பேசணும் அப்படின்னா அந்த திறமையை இது ஐயம்மனையே போற்றி. நான் உங்கள் குருஜி ஆனந்தன். இப்போ நம்ம பண கஷ்டத்தில் இருந்தும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மேம்பட்டு நம்ம பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு சின்ன பரிகாரத்தின் மூலமாக சின்ன எளிமையான மூலிகையின் மூலமாக நம்மளை சரிப்படுத்துறது எப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். ஏன்னா சாதாரணமாக எல்லோரும் பொருளாதாரத்தை தான் இன்றைக்கி வாழ்வாதாரங்கிறது பொருளாதாரம் தான். அப்போ பொருளாதாரம் இல்லைன்னா அதாவது என்ன சொல்லுவாங்க, பொருள் இல்லாததுக்கு உலகம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பொருள் தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பணம்ங்கிறது அத்தியாவசியமான ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்போ அந்த சூழ்நிலையிலேருந்து நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்குறோம். இப்போ சாதாரணமாக எத்தனையோ மூலிகைகள் மூலமாக நம்ம பண வசியத்தை பண்ணுறோம். இப்போ நான் சொல்லக்கூடியது குப்பைமேனியினுடைய அந்த வேர் மூலமாக நம்ம எப்படி பண வசியம் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஏன்னா எப்பயுமே ஒரு மூலிகைக்கு ஒரு பரிபாசை இருக்கும். எப்பயுமே சித்தர்கள் பரிபாசையில் தான் எழுதுவாங்க, குப்பைமேனி வேறுன்னு எழுத மாட்டாங்க. அப்போ அந்த பரிபாசை என்ன அப்படின்னா பூனை வணங்கின்னு பேர். அப்போ பூனை வணங்கின்னு ஏன் அதுக்கு பேர் வந்துச்சுன்னு சொன்னால், அந்த குப்பைமேனியை பார்த்துக்கிட்டு போகும்போது அந்த பூனை அந்த குப்பைமேனிக்கிட்ட பக்கத்துனா 2 காலி மடக்கிட்டு வணங்கிட்டு போகுமா. அதனால தான் அதுக்கு பூனை வணங்கின்னு பேர். அப்பேற்பட்ட இந்த மூலிகை ஒரு சாதாரண விஷயத்தில் நம்ம இதை கையில் வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ வசியம் கொடுக்கும். அப்போ பணம் அப்படிங்கிறது எப்படி இந்த குப்பைமேனி வச்சுக்கிட்டா பணம் வந்துடுமா? அப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் வச்சுட்டு போகிறேன், எதுவுமே கிடைக்கலைன்னா அப்படிங்கிற அந்த நெகட்டிவான எண்ணம் தான் உங்களுக்கு பணம் கிடைக்காம போகும். அப்போ பாசிட்டிவான எண்ணம் மனசுக்குள்ளே இதை வச்சுக்கிட்டா நிச்சயமாக நமக்கு பணம் கிடைக்கும். சரி, இந்த குப்பைமேனி வேற எப்படி பிடுங்கிறது? போனோன்னா செடியை பிடுங்கிடுவீங்க, வேரோட பிடுங்கிட்டீங்கன்னா அது என்ன ஆகும், அந்த இடத்துல முளைக்காமல் செத்து போயிடும். அப்படி செத்துட்டா அந்த மூலிகை சாபம் உங்களுக்கு பிடிக்கும். அப்போ பொதுவாக எந்த குப்பைமேனி வேற பிடுங்குறதா இருந்தாலும் முதல்ல அதுக்கு ஒரு மஞ்சளை கலக்கிட்டு போய் முதல் நாள் போய் நாளைக்கு பிடுங்க போகிறீங்கன்னா மஞ்சளை கலக்கிட்டு போய் அந்த இடத்துல வேற பிடுங்குற மாதிரி ஈரப்பதத்தை உண்டு பண்ணிக்கிங்க. மறுநாள் போகிறீங்க, அந்த இடத்துல ஒரு பத்தியை பொருத்தி வச்சுக்கிறீங்க. பத்தியை பொருத்தி வச்சு உங்கள் குலதெய்வத்தை முதல்ல கும்பிடுங்க. உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம்னா பெருமாள், முருகன், சிவன், யாரோ உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருப்பாங்க, அவங்கள கும்பிட்டுக்குங்க. கும்பிட்டுட்டு அந்த மூலிகையை பிடுங்குறப்ப சிவய நம சிவய நம சிவய நமன்னு 3 முறை சொல்லணும். 3 முறை சொல்லிட்டிங்கன்னா அந்த மூலிகைக்கு சக்தி கிடச்சிரும். அதுக்கப்புறம் மூலிகை சாபம் நிவர்த்தி. பிடுங்கிட்டு கையில் பிடுங்கி வச்சுட்டு வலது கையால் தான் பிடுங்கணும். பிடுங்கும்போது மூலிகை சாபம் நிவர்த்தி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பிடுங்கும்போது எந்த பக்கத்தில் வடக்க போகிற வேர் போகுதோ அந்த வேரை மட்டும் உங்களுடைய நகைக்கண்ணால் கிள்ளி எடுக்கணும். ஏன் அப்படின்னா எந்த ஆயுதத்தாலும் நீங்கள் அதை முறிச்சிங்கன்னு சொன்னால் அந்த ஆயுதத்தின் மூலமாக அதனுடைய சக்தி வீணாக போயிடும். உங்களுடைய நகைக்கண்ணில் அதை கிள்ளி எடுத்து அதை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போனாலோ அல்லது தாயத்துக்குள்ளே உள்ளே வச்சுட்டு கழுத்தில் போட்டுக்கிட்டாலோ இடுப்பில் கட்டிக்கிட்டாலோ சர்வ வசியமும் உண்டாகும். அப்போ ஒரு தொழிலுக்கு போகிறோம், ஒரு என்ட்ரிக்கு போகிறோம், அல்லது ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த பொருளை நம்ம தாந்திரியம், இதுக்கு பேர் தாந்திரியம்னு சொல்லி இந்த தாந்திரிய பொருளை நம்ம கையில் வச்சுட்டு போகும்போது இந்த பொருள் என்ன செய்யும், நமக்கு எளிமையாக கிடைக்கிற மாதிரி வந்துடும். ஒரு இடத்துக்கு போகிறோம், என்ட்ரிக்கு போகிறீங்க, வேலை கிடைக்கும்.
ஒரு பொருளாதார ரீதியான ஒரு பிரச்சனைக்கு போகிறீங்க, அதில் ஏதாவது பொருளை ஈட்டு இருக்கணும்னா வாய்ப்பு கிடைக்கும். இப்போ வந்து பொதுவாக வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பொருளை கொண்டு போய் விற்க போகிறீங்க, அது மாதிரி திறமையாக பேசணும் அப்படின்னா அந்த திறமையை இது வளர்த்து கொடுக்கும். அப்போ பொருளாதார ரீதியான மேம்படுத்துறதுக்கு, தொழில் ரீதியாக நம்மளை வளப்படுத்திக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த குப்பைமேனி வேறு அப்படிங்கிறது, இன்னும் அதுக்கு வந்து எளிமையாக சொல்லணும்னா பூனை வணங்கி வேரை எடுத்து நம்ம தாயத்துலையோ அல்லது பாக்கெட்டில் பர்ஸ்லையோ நீங்கள் வச்சுட்டு போனால் ரொம்ப சிறப்பாக அருமையாக இருப்பீங்க. இதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறக்காக செய்யாமல், நான் சொன்ன மூலிகை சாப நிவர்த்தி பண்ணுறீங்க, சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு அதை எடுத்து மஞ்சள், பன்னீர், பச்சை கற்பூரத்தில் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்லையோ அல்லது வெள்ளை பேப்பரில், நியூஸ் பேப்பரில் மடிக்கக்கூடாது, வெள்ளை பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். அப்போ இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்து உங்களுக்கு நிறையா இது மூலமாக பலன் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பலன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னு சொன்னால், உங்களோடைய இதை விட்டுறாமல் உங்களை சார்ந்தவங்களுக்கும் உங்களுக்கு வேண்டிய நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வரும்பொழுது உங்களோட சேர்ந்த அத்தனை பேரையும் வாழ்க்கையில் உயர்த்தி வளமாக வாழ்த்த வச்சிங்கன்னு உங்களுக்கு நல்ல பேர் வர மாதிரி இதை பயன்படுத்திக்கிங்க. நல்லதே நடக்கும், நன்மையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.